வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல நீலா பண்ண வேலையினால கண்மணிக்கு ரொம்பவே அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுது. அன்பு மேல உள்ள ஆசையில ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க வெண்ணிலா. ஹீட்டரை அதிகமான டெம்பரேச்சரில் செட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் கண்மணி உள்ளே இருக்கும்போதே அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே டோரையும் லாக் பண்ணிட்டு சாவி வெளியில் வச்சுட்டு போயிடுறாங்க. இருந்து வர கனெக்ஷன்லேருந்து ஆன் பண்ணதும் அங்கேருந்து ஹீட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சூட்டோட மேலே விழுந்ததும் ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது நம்ம கண்மணிக்கு. தாங்க முடியாம கண்மணியும் கத்த, இன்னொரு பக்கம் வெளியில இருந்து என்ன பண்றாங்க, வேற வழியே இல்லை, அன்புக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். கண்மணியா அப்படின்னு வரும்போது நான் அன்புக்காக மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமாக நினைச்சிட்டு இருக்காங்க வெண்ணிலா. சமயத்தில் அன்பு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஸ்டாலுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அன்பு வரதையும் வெண்ணிலா பார்த்துடுறாங்க. சீக்கிரம் அன்பு வரதை பார்த்துட்டு வெண்ணிலாக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அப்படியே நைஸாக நழுவிடுறாங்க. அந்த அன்பு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி தேடுறாங்க. கண்மணி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட சவுண்ட் கேட்குது, கதவை தட்டுற மாதிரி. என்னாச்சு, எங்க இருக்கா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை திறக்க போறாங்க. திறக்காம இருக்கிறதுனால அதுக்கப்புறம் லாக் பண்ணி இருக்கிறது அன்புக்கு தெரிய வருது. எடுத்து ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே கதறிக்கிட்டே கண்மணி வெளியில வராங்க. என்னாச்சு கண்மணி, என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட அன்பும் கேட்க விஷயத்த பத்தி பாத்தீங்கன்னா அன்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி. என்ன கண்மணி, நீ பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அன்பு. வலியோட இருக்க கண்மணிக்கு அன்பு உட்கார வச்சு அழகா மருந்து போட்டு விடுறாரு. இப்ப எப்படி இருக்கு வலி, பரவாயில்லையா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்பவே பாசத்தோட கேட்க, மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறமா இப்ப எவ்வளவு பரவாயில்லங்க வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே தான் கண்மணி, நீ உள்ள இருக்கும்போது யாரு லாக் பண்ணது கதவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பும் கேட்கறாங்க. என்னங்க சொல்றீங்க, வெளியில லாக் பண்ணியிருந்தது, அது எப்படி வெளியில லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அன்பு கிட்ட கேட்க, அதுதான் நானும் உன்கிட்ட கேட்கறேன் கண்மணி, எப்படி லாக் ஆச்சு தெரியலீங்களே, வேற யாராவது இங்க வந்திருந்தாங்களா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லைங்களே, யாரோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க, எங்க வெண்ணிலா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனசுக்குள்ளும் அதான பார்த்தா வெண்ணிலா தான் இங்க போயிருக்காளா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வெண்ணிலாவா, எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விவரமா கேட்காதுங்க. அவ ரூம்ல ஏதோ தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க குளிக்கிறதுக்காக வந்திருந்தா. அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம வேறு அருவிக்கு கிளம்பிட்டு இருந்தோம் இல்லையா, சரி நீங்கள் வந்தால் திட்ட போகிறீங்க, அதனால் நீ குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன குளிக்க அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம கண்மணியும் சொல்லிட்டு இருக்காங்க அன்பு கிட்ட. எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணமானது கண்டிப்பாக அந்த வெண்ணிலாவாக தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் அன்புக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு வேலையை அவளை தவிர்த்து வேற யாராலும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் அன்பு நினைக்கிறாரு. பக்கம் பவியும் அவங்க வீட்டுக்காரும் கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு காயத்தை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பத்தி அன்பு கண்மணி ரெண்டு பேருமே சொல்ல, அதுக்கப்புறமா என்னது இது மாதிரி ஆயிடுச்சா, இரு நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு பவியோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் தடுக்க, இல்லை நான் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, நான் போய் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்க, இல்லை சார் நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தோம், எங்கள் மேலே எந்த ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்களும் சொல்கிறாங்க. எப்படிங்க அந்த மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் அவங்க தம்பியும் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நாங்கள் என்னன்னு பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. சார் எல்லாமே கரெக்டாக தான் சார் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேற எங்கேருந்து மிஸ்டேக் நடந்திருக்கு, இங்கே இது மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது செக் பண்ணும்போது சார் இந்த டியூபை யாரோ சைடாக திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாங்க அன்பு. எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக வேற யாரும் கிடையாது, வெண்ணிலா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறார் அன்பு. இவ்வளோ காலம் பழகுனா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காளே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை போய் பார்த்து பேச போகிறாரு. போய் பார்த்து பேச போன அன்பு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்க போகிறாரா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மூஞ்சிலேயே காரி துப்ப போகிறாரா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.